மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் தேவா என்கிற 27 வயது ரித்தீஷ். இவர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தாமரைக்குளம் அருகே உள்ள அரச மரத்து விநாயகர் கோவில் வீதியில் 26 வயது மனைவி இந்திராணியுடன் வசித்து வந்தார். இவர்களுக்கு திருமணமாகி 5 ஆண்டுகள் ஆன நிலையில் 3 வயதில் ஓர் ஆண் குழந்தை உள்ளது. 2025 டிசம்பர் 26ஆம் தேதி ரித்தீஷ் காணாமல் போனார். இது குறித்து அவரது மனைவி இந்திராணியிடம் ரித்தீஷின் தாயார் சுசீலா கேட்டபோது அவர் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார் என இந்திராணி கூறியுள்ளார். சந்தேகமடைந்த ரித்தீஷின் தாயார் கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் ரித்தீஷ் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்து அவரது மனைவி இந்திராணியை தொடர்பு கொண்டு தொலைபேசியில் விசாரித்தனர். அப்போது, என் கணவர் இப்படி தாங்க, அடிக்கடி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு வெளியே போயிடுவார். கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் அவரே வந்துடுவார். நானும் அவரைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்காருன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார் என அக்கறையாக கூறியிருக்கிறார் இந்திராணி. குழப்பமடைந்த போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது ஒரு ஆம்புலன்ஸ் அந்த பகுதிக்கு வந்து சென்றது தெரிய வந்தது. யாரை ஏற்றிச் சென்றது அந்த ஆம்புலன்ஸ், எந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் என அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது யாரும் மருத்துவ அவசரத்திற்காக அந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்தவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் மேலும் சந்தேகமடைந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் குறித்து விசாரிக்க ஆரம்பித்த போது அந்த ஆம்புலன்ஸ் கரூரை சேர்ந்தது என்பதும் அந்த ஆம்புலன்ஸ் ரித்தீஷ் இந்திராணி தம்பதியரின் வீட்டருகே வந்து சென்றதும் தெரிய வந்தது. ஆம்புலன்ஸ் வாகனம் குறித்து போலீசார் மோப்பம் பிடிக்க ஆரம்பித்த தகவல் இந்திராணிக்கு தெரிய வந்தது. இனியும் தப்ப முடியாது, போலீஸ் நம்மை கைது செய்து விடுவார்கள், ஆகவே காவல் நிலையத்தில் சரணடைவது சாலச் சிறந்தது என முடிவு செய்து இந்திராணி கிணத்துக்கடவு காவல் நிலையத்தில் சரணடைந்து பரபரப்பான வாக்குமூலத்தை அளித்தார். ஆண்டு புத்தாண்டை குடும்பத்தோடு கொண்டாட இருந்த விசாரணை காக்கிகளையே திடுக்கிட வைத்தது அந்த அதிர்ச்சி வாக்குமூலம். ரித்தீஷின் மனைவி இந்திராணிக்கும் அவரது சித்தப்பாவான கரூரில் ஹோட்டலில் வேலை பார்த்து வந்த வினோத்குமார் என்பவருக்கும் நட்பு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் ரித்தீஷ் இல்லாத நேரம் பார்த்து அடிக்கடி வினோத்குமார் வந்து இந்திராணியை தனிமையில் சந்தித்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்த ரித்தீஷ் 2 பேரையும் கண்டித்திருக்கிறார். இந்த நிலையில் தங்களது திருமணத்தை தாண்டிய நட்புக்கு இடையூறாக இருப்பதாக கருதி கணவர் ரித்தீஷை இந்திராணி மற்றும் வினோத்குமார் ஆகியோர் தீர்த்து கட்ட முடிவு செய்தனர். அதன்படி சம்பவத்தன்று இரவு ரித்தீஷ் தனது வீட்டில் இருந்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய இந்திராணி வினோத்குமாருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்தார். அதன்படி அவரும் சிலருடன் வீட்டுக்கு வந்துள்ளார். இந்திராணி, வினோத்குமார் மற்றும் அவருடன் வந்தவர்கள் ரித்தீஷிடம் தகராறு செய்தனர். பின்னர் ரித்தீஷின் கழுத்து உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் நள்ளிரவில் கரூரில் இருந்து தனியார் ஆம்புலன்ஸை வரவழைத்து அதில் ரித்தீஷின் உடலை கரூர் பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்திற்கு எடுத்துச் சென்று ரயில் முன்பு பாய்ந்ததை போல நம்ப வைக்கும் வகையில் உடலை போட்டுவிட்டு சென்றனர். இதையடுத்து இந்திராணி மதுரையில் உள்ள தனது தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார். மறுநாள் காலை ரயில்வே போலீசார் தண்டவாளத்தில் தேவாவின் உடலை கைப்பற்றி ரயில் மோதி இறந்திருக்கலாம் என கருதி கரூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில்தான் சிசிடிவி மூலம் ஆம்புலன்ஸை வைத்து விசாரணை செய்ய இந்திராணியே சரணடைந்து வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைதான இந்திராணியை கொலை நடந்த தாமரைக்குளத்தில் உள்ள வீட்டுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். மேலும் இந்திராணி கணவரை கொன்றது குறித்து நடித்து காண்பித்தார். தலைமறைவான வினோத்குமார் உள்ளிட்டோரை போலீசார் தேடி வருகிறார்கள். உயிர் காக்க பயன்படுத்த வேண்டிய ஆம்புலன்ஸை உயிரை கொல்ல பயன்படுத்திய ஆம்புலன்ஸ் நிறுவனத்தையும் போலீசார் விசாரித்து வருகிறார்கள். விரைவில் ஆம்புலன்ஸ் லைசன்ஸ் ரத்து செய்யப்படும் எனவும் கூறப்படுகிறது.
சித்தப்பா என நம்பியவருடன் திருமணத்தை தாண்டிய நட்பில் இருந்ததோடு உயிர்காக்கும் என நம்பப்படும் ஆம்புலன்ஸை வைத்து கணவனை படுகொலை செய்து நாடகமாடி மாட்டிக்கொண்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.